சகோதர சகோதரிகளே வணக்கம். கிறிஸ்தவனுக்கு, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவருக்கு வாழ்க்கை என்பது எப்போதும் ஒரு போர்தான். எதிரியோடு சமரசம் செய்து கொள்கிறவர்களுக்கு அது அடிமையின் வாழ்க்கை. புனித ஃபவுஸ்தீனா சொல்வார், என் ஒவ்வொரு நாளையும் போரோடு துவக்குகிறேன், போரோடு முடிக்கிறேன் என்று சொல்வார். அது மட்டுமல்ல, இந்த போரிலே சிறிது ஓய்வெடுக்கலாம் என்று நான் விரும்பினாலும் கூட என்னுடைய அரசரான ஆண்டவரின் மகிமைக்காக என் இறுதி மூச்சு வரைக்கும் நான் போராடுவேன். அவருடைய அரியணைக்கு முன்பாக நான் அழைக்கப்படுகிற நாள் வரைக்குமாய் நான் இந்த ஆயுதத்தை ஒருபோதும் கீழே போட மாட்டேன். என் மீது விழுகிற அடிகளை பற்றி எனக்கு அச்சமில்லை, காரணம் ஆண்டவர் என் கேடயமாயிருக்கிறார் என்று சொல்வார். அவருடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்தவ வாழ்வுக்கான வீரத்தை பாருங்க. என் இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் போராடுவேன், நான் ஆயுதத்தை ஒருபோதும் கீழே போட மாட்டேன். அவர் எந்த போரை சொல்கிறார், அது எப்படிப்பட்ட போர்? அதைத்தான் எபேசியர் 6வது அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறார். அதில் 10வது வசனத்திலிருந்து கூட வாசிக்கலாம். இறுதியாக நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் நீங்கள் வலுவூட்ட பெறுங்கள். அலகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கிற வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். யாரோடு போராடுகிறோம்? எப்படிப்பட்ட போர் சொல்கிறாரு? ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை. ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடும் நாம் போராடுகிறோம் என்று சொல்கிறார். கிறிஸ்துவ வாழ்வு என்பது ஒவ்வொரு நாள் காலையிலே, புனித ஃபவுஸ்தீனா சொல்கிறாரே, காலையிலே தொடங்கி இரவு வரைக்குமாய் இப்படிப்பட்ட பல்வேறு போராட்டங்களை நாம் சந்திக்கிறோம். இதில் எப்படிப்பட்ட ஆயுதங்களை நான் பயன்படுத்த வேண்டும்? இந்த போருக்கான ஆயுதங்கள் என்ன? அதை பவுல் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே நமக்கு ஏற்கனவே தெரியும், 3-5 வரைக்குள்ள வசனங்கள். அவர் சொல்லுகிறார், நாங்கள் உலகில்தான் வாழுகிறோம், எனினும் எங்கள் போராட்டம் உலகை சார்ந்தது அல்ல. எங்கள் போராட்டத்தில் நாங்கள் பயன்படுத்தும் கருவிகளும் உலகு சார்ந்தவை அல்ல. மாறாக அவை கடவுளின் வல்லமையால் அரண்களை தகர்த்தெறியக்கூடியவை. அவற்றை கொண்டு குதர்க்கவாதங்களையும் கடவுளை பற்றிய அறிவுக்கு எதிராக தலை தூக்கும் அனைத்து மேட்டிமையையும் நாங்கள் தகர்த்தெறிகிறோம். மனித எண்ணங்கள் அனைத்தும் கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள் வருமாறு கட்டாயப்படுத்துகிறோம் என்று சொல்லுகிறார். பல்வேறு விதமான போராட்டங்கள். நீங்கள் பவுல் சொல்வது மட்டுமான போர் அல்ல. இன்னவர் சொல்லுகிறார், குதர்க்கவாதங்கள், பிரிவினைகளுடைய தவறான போதனைகள், தப்பறையான கொள்கைகள், மக்களுடைய அறிவை சீர்கெடுக்கக்கூடிய போதனைகள், இவை எல்லாவற்றிலும் இருந்து நாம் வெற்றி பெறுகிற போர் ஆயுதங்கள், எதிரிகளுடைய அரண்களை தகர்க்க இருக்கக்கூடிய ஆயுதங்கள் கடவுள் நமக்கு நிறைய கொடுத்திருக்கிறார் திருச்சபையில். அதிலே புனித பியோ சொல்கிறார், வலிமையான ஆயுதம், எளிமையான ஆயுதம், புகழ்பெற்ற ஆயுதம், எதிரியை நடுநடுங்க செய்யக்கூடிய ஆயுதம், உயர்ந்த ஆயுதம்தான் ஜெபமாலை. வாழ்க்கை போரிலே, போராட்டத்திலே இந்த ஜெபமாலையை வைத்து வெற்றி பெற்ற முன்னணி வீரர்கள் இருக்கிறார்கள். நாம் ஜெபமாலையினுடைய வரலாற்றை பார்க்கிற போது, இந்த முன்னணி வீரர்களை நாம் பார்க்கிற போது, அது நமக்கு வரலாற்றை நினைவூட்டுவதாகவும் அவர்களுடைய வாழ்வும் போராட்டமும் நமக்கு படிப்பினையாகவும் நாமும் அவர்களைப் போல ஜெபமாலை முன்னணி வெற்றி வீரர்களாய் நாம் ஆவதற்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும்.
அப்படி நாம் இந்த தொடர்களிலே ஒரு சில வெற்றி பெற்ற முன்னணி வீரர்களை நாம் பார்க்கலாம். ஜெபமாலையினுடைய வெற்றி பெற்ற வீரர்கள். அதில் முதன்மையாக நாம் பார்க்கக்கூடியதுதான் புனித டோமினிக். ஏன்னா ஜெபமாலையின் வரலாறு என்று சொன்னால் அந்த வரலாற்று 13ஆம் நூற்றாண்டிலே துவங்குகிறது என்று சொன்னால் அதில் முதலில் இருப்பது புனித டோமினிக் தான். ஜெபமாலையை உருவாக்கியவர், ஜெபமாலைக்கு வடிவம் கொடுத்தவர், ஜெபமாலையை கொடுக்க பெற்றவர் என்று எப்படினாலும் சொல்லலாம். அவர் மறை போதக சபை என்கிற சபையை துவக்கியவர் புனித டோமினிக். இவர் 13ஆம் நூற்றாண்டினுடைய வரலாற்றிலே இவர் வர வேண்டும், இவரால் இந்த உலகத்திலே ஜெபமாலை நம்பிக்கை உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டம் எந்த அளவுக்கு உண்மை என்று சொன்னால், இவருடைய தாய் முத்தி பெயர் பெற்ற ஆசா ஜீவானா. புனித டோமினிக் அவருடைய வயிற்றிலே கருவாக இருக்கிற போது அவர் ஒரு கனவு காண்கிறார். அந்த கனவிலே அவர் வயிற்றில் இருப்பது ஒரு நாயாக தோன்றுகிறது அவருக்கு. அந்த நாயினுடைய வாயிலே தீப்பந்தம் இருக்கிறது. தன் வாயில் இருக்கிற அந்த தீப்பந்தத்தினால் அந்த நாய் உலகம் முழுவதையும் ஒளியூட்டுகிறது. அவருடைய கனவுக்கு அப்போ அர்த்தம் அவருக்கு புரியல. ஆனால் 1216ஆம் ஆண்டிலே புனித டொமினிக்கன் சபையை அவர் ஆரம்பித்த போது அந்த கனவு நிறைவேறியதை பார்க்கிறோம். என்னால் டொமினிக்கன் சபை என்று தொடக்கத்தில் துவங்கப்பட்ட அந்த சபை, அதை இரண்டாக பிரித்தால் டொமினிக்கன் அப்படின்னு பிரித்தால் டோமினி கானிஸ் என்று சொல்லலாம். டோமினி என்றால் ஆண்டவருடைய கடவுளுடைய, கானிஸ் என்றால் நாய்கள், கடவுளுடைய நாய்கள், த டாக்ஸ் ஆஃப் காட். அவருடைய சபை பிற்காலத்தில் அப்படித்தான் அழைக்கப்பட்டது. எங்கெல்லாம் தப்பறைகளும் தீமைகளும் இருக்கிறதோ அதை மோப்பம் பிடித்து கடவுளுடைய ஆட்டு மந்தையை பாதுகாப்பதும், சிதறிப்போன தொலைந்து போன ஆடுகளை மீண்டும் கண்டுபிடித்து வருவதும் இந்த கடவுளுடைய நாய்களுடைய இந்த டொமினிகானிஸினுடைய முக்கியமான பணியாக அவர்கள் கொண்டிருந்தார்கள். அவர் மரியாளினுடைய பல்வேறு காட்சிகளை பெற்றார். இன்னும் சொல்லப்போனால் அந்த டொமினிக் சபையில் இருக்கிறவர்கள் அணியக்கூடிய அந்த ஆடையை கூட, துறவற ஆடையை கூட அன்னை மரியாள் தான் அவருக்கு காண்பித்தார் என்று சொல்வார்கள். ஏன்னா புனித டொமினிக் என்று சொன்னாலே நமக்கு உடனே ஞாபகம் வருவது அல்பிஜென்சியம், தப்பறையான கொள்கை தான் நமக்கு ஞாபகம் வரும். அப்போதுதான் புனித டொமினிக் அவர் எல்லா இடத்துக்கு சென்று இந்த தப்பறையான கொள்கையை எதிர்த்து அவர் போதிக்கிறார். ஒன்று நடக்கவில்லை. அப்போ நமக்கு தெரியும், பிரான்சில் உள்ள பொயிலே என்கிற காட்டில் போய் அவர் கடவுளிடம் கண்ணீர் வடித்து உபவாசம் இருந்து மண்டாடுகிறார். அப்போ அன்னை மரியாள் அவருக்கு சொன்ன செய்தி தான் நமக்கும் முக்கியமான செய்தி. அன்னை மரியாள் சொன்னார், நீ இடைவிடாது போராடி, நீ பணி செய்து, நீ நற்செய்தி அறிவித்து எந்த பயனும் இல்லையே, ஒரு நல்ல கனி விளையவில்லையே என்று சொல்லி நீ ஆச்சரியப்பட வேண்டாம். என்றால் காய்ந்து போன, வறண்டு போன மலட்டு பூமியிலே நீ விதைக்க நினைத்திருக்கிறாய், அதுதான் பலன் தரவில்லை. அதன் மீது அருள்மழை பொழியப்பட வேண்டும். கடவுள் இந்த பூமியின் முகத்தை புதுப்பிக்க நினைத்த போது முதலாவது அவர் செய்தது என்ன தெரியுமா? அருள் நிறைந்த மரியே வாழ்க என்கிற வான தூதரின் வாழ்த்து அருள் மழையை பொழிந்த பின்னால் தான் இந்த பூமியின் முகத்தையே அவர் புதுப்பிக்க முடிந்தது என்று சொன்னார்.